ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பேச போறோம்னா, இந்த வீடியோவில் இக்னோர் நெகட்டிவ் பீப்புள், டாக்ஸிக் பீப்புள். இன்னும் அப்படின்னா நம்மள இப்போ பாரு, நம்ம பாசிட்டிவோட நம்ம இருப்போம்ல. அவங்க ஏதாவது தப்பு தப்பா சொல்லி, ஏதாவது கஷ்டத்தை சொல்லி, ஏதாவது அவங்கள பத்தி எங்களை பத்தி ஏதாவது தப்பு தப்பா சொல்லி நெகட்டிவா சொல்லுவாங்க. அது நம்ம மைண்ட் நம்ம மைண்ட் செட் கீழே அது என்ன சொல்றது, ரொம்ப டென்ஷன் ஆகும். நம்ம நம்ம காலையில எழுந்து ஒரு நல்லபடியா நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்டோட இருப்போம் பாரு. அதெல்லாம் கேட்டு நம்மளுக்கு ஒரு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம எந்த வேலை செய்யறோம் பாரு, அந்த வேலையில நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்காது. ரொம்ப பயந்து பயந்து வேலை செய்யறப்பல இருக்கும், அப்படி சொல்றேன் நான். ஸோ இப்படிப்பட்ட ஜனங்களை எப்படி நம்ம ஒதுக்கி நம்ம இருக்கணும்னு அதை பத்தி நம்ம பேசலாம். என்னன்னா இப்போ நான் பொதுவா சொல்றேன். நம்மள சில பேரை நம்ம சந்திப்போம் இந்த நம்ம வாழ்க்கையில. அது நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும், ஆஃபீஸில் வேலை செய்கிற கொல்லிக்காக இருக்கட்டும், இல்லை தெரிஞ்சவங்களாகட்டும், யாராகும் நம்ம சந்திப்போம். இல்லை நம்ம கூட படித்தவங்களா இருப்போம். அவங்க எப்பயாவது ஒரு தடவை ஃபோன் பண்ணுவாங்க, எப்பயாவது வழியில் நம்மளை சந்திப்பாங்க. அப்போ அவங்க நம்ம அவங்கள்ட்ட கேஜுவலாக பேசுவோம். நம்ம எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, பசங்களாம் எப்படி இருக்காங்க, எப்படி போகுது வேலை, அப்படிங்க பேசுவோம் பாரு. ரொம்ப கேஜுவலாக எல்லாரும் பேசுறதும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்றது, அவங்க நம்மள்ட்ட இன்டராக்ட் பண்ணுவாங்க, நம்மளும் இன்டராக்ட் பண்ணுவோம். மொத்தத்துல நினைச்சு நம்ம நம்மளை பத்தி நல்லதை சொல்லலாம். நல்லா போகுது, நல்லா போகுது, எல்லாம் போகுது, வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், சேவிங் பண்றேன், பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், அப்படியே ஒரு ஜென்ரலா சொல்லணும். அது இலாபரேட் பண்ணக்கூடாது, எக்ஸ்பிளைன் டீட்டெயிலா பண்ணக்கூடாது. இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க. அப்புறம் ரெண்டாவது, அவங்க நம்மளுக்கு என்ன இவ்வளவு நல்லா சம்பாதிக்கிறிய, நல்லா செட்டில் ஆயிட்டுன்னு சொல்லுவாங்க பாரு. அப்போ நீங்க சொன்ன இல்ல இப்படியே போகுது, வீட்டுல உட்காந்து என்ன செய்யறது, இப்படியே போகுது, அப்படியே வாழ்க்கை லைட்டா எடுத்துட்டு வரணும். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது, நம்ம நான் இதெல்லாம் செய்யறேன், இதெல்லாம் செய்யறேன்னு. அப்படி செஞ்சா அங்கேயே நீங்க விழுந்துருவீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க கீழே விழுந்துட்டீங்க அப்ப நினைச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ அது ஒரு ஒரு பொறாமை கொண்டு உங்களது மைண்ட் செட்டை பூரா ஸ்பாயில் பண்ணிடணும். அங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். செகண்ட் திங் என்னன்னா அவங்க ஆப்போசிட் பார்ட்டி உங்களை சொல்லுவாங்க பாரு, அவங்களது ரொம்ப கடன் இருக்குது, இல்ல வீட்டுல பிரச்சனை இருக்குது, அப்ப எப்படி சொல்லுவாங்க பாரு. அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணுமா, அப்படியே சும்மா லைட்டா நலி வெளியே வந்துடணும். ஓகே ஓகே, எனக்கு வேலை இருக்குது, நான் போறேன், அப்புறம் பேசிக்கலாம்னு வந்துடணும். இல்லைன்னா என்ன தெரியுமா ஆகும் தெரியுமா, உங்களது டோட்டல் மூடே ஸ்பாயில் ஆயிடும். டோட்டல் மூடே ஸ்பாயில் ஆயிடும். அதை பத்தி நீங்க நினைச்சது வீட்டுக்கு உங்களது ஹஸ்பண்ட்டையோ இல்ல உங்க பசங்கள்ட்டையோ இல்ல வீட்டுல இருக்க பெரியவங்கள்ட்ட அதை பத்தி நீங்க சொல்லுவீங்க பாரு, அவங்களுக்கும் மூட் ஆஃப் ஆயிடும். ஸோ இன் ஜெனரல் அதை நீங்க கேட்கவே வேண்டாம். ஜஸ்ட் ஓகே ஓகே, எனக்கு நேரம் ஆகுது, எனக்கு வேலைக்கு போகணும், எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்தா நீங்க சேஃபா நீங்க வெளியே வந்துட்டீங்க. இல்ல அங்க நின்றுகிட்ட அவங்கள்ட்ட அது இது இது ஓகே அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டால, அது கடைசியில அது உங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் நல்லது இல்லை, சொல்றவங்களுக்கும் நல்லது இல்லை. ஸோ பி கேர்ஃபுல் வித் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். இப்படிப்பட்ட ஜனங்கள்ட்ட ரொம்ப நம்ம ஒதுக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. நம்ம இப்படி இல்லை, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கூட பிறந்தவங்களே இருக்காங்க பாருங்க, அக்காலாகட்டும், தங்கச்சிங்க, தம்பி, அண்ணனாகட்டும், அவங்களும் நம்மள்ட்ட பேசுவாங்க, அவங்க கஷ்டத்தை பத்தி சொல்லுவாங்க. நான் எப்படி சொல்ல, நான் எல்லாரையும் இக்னோர் பண்ணணும்னு சொல்லல. அந்த சேம் டைம் எல்லாரையும் நம்ம கேட்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சுயமா சம்பாதிக்கிறோம், நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம காலையில ஏஞ்சி 4 மணி ஏஞ்சி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு எல்லாரையும் நல்லா மனசு திருப்தி, எல்லாம் சரியா சாப்பாடு இருக்குதா, மிட்டான லஞ்ச் இருக்குதா, காலையில பிரேக்ஃபாஸ்ட் இருக்குதா, மற்ற வேலைகள்லாம் சரி அப்படி நம்ம ரெடி ஆகிட்டு வீட்டை விட்டு கிளம்புறோம். வண்டியில 1000 பேரை சந்திக்கிறோம். சில பேர் இங்க இங்க நான் அங்க உட்காரு, நம்ம உட்காரது கூட கொடுக்க மாட்டாங்க, இடம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வேணும்னு அவங்களுக்கு நம்மளோட டென்ஷன் ஆகும். அப்படிலாம் பீப்புளை நம்ம சந்திச்சுட்டு வேலைக்கு வரோம். வேலைக்கு நம்ம பாஸ் கிட்டே ஆகட்டும், இல்லை நம்ம சீனியர் பர்சன் நம்ம எவ்வளவு ஒருத்தவங்க மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாயிடும். இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணும் போது இல்லை, நம்ம ரொம்ப ஆயிரத்துல யோசிக்கணும். சில பேர் என்ன தெரியுமா, அது யாரா இருக்கட்டுமே அவங்க நம்ம கூட பிறந்த பிறப்பாகட்டும் இல்ல சொந்த தெரிஞ்சவங்களாகட்டும், அவங்க நம்மள்ட்ட பணம் கேட்கும் போது ரொம்ப நைஸா, ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா கேட்குவாங்க. நம்ம கொடுத்துட்டோம்ல, அதுக்கப்புறம் நம்மளை பற்றி அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம வாழ்க்கையில ஹெல்ப் பண்ணாங்கன்னு அப்படி நினைக்கவே மாட்டாங்க. அப்புறம் நம்ம தான் என்னைக்கு அவங்க நம்மளுக்கு பணம் தருவாங்க, என்னைக்கு நம்மளுக்கு பணம் தருவாங்க நம்ம நினைச்சுக்கிட்ட நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு பைத்தியமா ஆயிடும். ஒரு சட்டன் லெவல்ல பைத்தியமா ஆயிடும். ஸோ இப்படிப்பட்டவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்சம் கெட்ட பேர் வந்துடும், அதை பத்தி பரவாயில்ல. ஏன்னா அவர் ரொம்ப திமிர்ல இருக்கா, கேட்கும் போது கொடுக்க உதவி பண்ண மாட்டான்னு அப்படின்னு. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் மக்களே,
இப்போ வந்து நம்ம சம்பாதிக்கிறோம்னு நினச்சிக்கோங்க. நம்ம சம்பாரிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வரோம். மாதம் சில பேருக்கு 1ஆம் தேதி சம்பளம் கிடைக்குது, சில பேருக்கு 5ஆம் தேதி சம்பளம் கிடைக்குது, சில பேருக்கு பொறுத்து மந்த் எண்டில் 27ஆம் தேதி சம்பளம் சில பேருக்கு கிடைக்குது. ஸோ நம்ம சம்பளம் வாங்குறோம் பாரு, அந்த சம்பளம் வாங்கிட்டு வந்து நம்மளுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. இது வந்து ஆர்டியில போடணும், எஃப்டியில போடணும், போஸ்ட் ஆஃபீஸ்ல சேர்க்கணும், இப்படி நம்மளுக்கு தனித்தனியா ஒரு செக்மெண்ட் நம்ம பிரிச்சு வைப்போம். அதுக்கப்புறமா மிச்சம் மடங்கு வந்து நம்ம அந்த வீட்டு செலவு பண்றதோ இல்ல நம்மளது தனிப்பட்ட செலவு நம்ம வச்சிருப்போம். இந்த சமயத்துல வந்து ஒரு திடீர்னு ஒருத்தவங்க வந்து உங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க, எனக்கு 10,000 பணம் கொடு, கைமாத்தியா கொடு. அதுனா கைமாத்தியா, ஒன்றும் வட்டி கிட்டே இல்ல, ஜஸ்ட் வந்து என்ன சொல்லி இன்னைக்கு கூட நான் 10 நாள் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல உங்களது ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இருக்கேன், நான் சொல்ல எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது, என்னால ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல டைரக்டா சொல்ல. எதுக்கு நம்மள யாரை பத்தி எதுக்கு பயப்படணும்? அவங்க நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு நம்மளுக்கு கஷ்டம் பத்தி அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்ல. ஸோ டைரக்டா சொல்லுவேன், இப்போ வந்து என்கிட்ட நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, நான் ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியாது, சாரின்னு சொல்லிட்டு வந்துடும் வெளியே. நான் அவங்களுக்கு ஒன்றும் ஒரு டைம் கொடுக்க மாட்டேன். இல்ல இன்னைக்கு இல்ல நாளைக்கு வா, அடுத்த பார்த்துக்கலாம், இப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படி எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்ல மாட்டேன். இது வந்து என்ன தெரியுமா, சில பேர் வந்து ஆடம்பர வாழ்க்கையை பாக்குறாங்க. சம்பளம் வந்த உடனே ட்ரெஸ் வாங்கணும், மொபைல் வாங்கணும், ஒரு காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும், அப்படி வந்து எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டு கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு வந்து வீட்டுல கொடுப்பாங்க. இதுதான் இந்த மாசம் சம்பளம், இது வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அப்ப வந்து என்ன ஆகுது தெரியுமா, நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம என்னைக்கு நம்ம வந்து மிச்சமா செலவு பண்ணி நம்ம வந்து நம்ம செலவுகளை குறைச்சி நம்மளது சேவிங்ஸை வந்து அதிகரித்து நம்ம இருக்கும் பாரு, அவங்க நம்ம பின் காலத்துல நம்ம வந்து கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை நம்ம சந்திக்க முடியும். இன்னைக்கு நம்ம ஆடம்பரமா இருந்தால நாளைக்கு வரவோற எதிர்காலம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம சொந்த பிள்ளைகளை நம்மள பார்க்க மாட்டாங்க. நம்ம வந்து பெத்து வளர்த்து அவங்களை நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு வீடு வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு நம்ம வச்சுப்போம் பாரு, அந்த பிள்ளையை நம்மள பார்க்க. ஏன்னா அவங்க வந்து இப்ப இந்த வருங்காலத்துல இப்படிதான் இருக்குது. எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல மாட்டேன், எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்ல மாட்டேன், எல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் நிறைய பேரை நான் சந்திக்கிறேன், பேசுறேன், அவங்க அப்படிதான் சொல்றாங்க. ஒரு சட்டன் லெவல்ல வந்து அவங்களுக்கு வைஃப்னு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்க குடும்பத்தை தான் பார்ப்பாங்க. நம்ம பெத்தவங்க வந்து நம்மளை பத்தி இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அவங்க பத்தி யார் பத்தியும் நினைக்க மாட்டாங்க. சோ அப்படி இருக்கிற சமயத்துல நம்மளுக்கு நம்ம எதிர்காலத்துல நம்ம வந்து கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கணும். அப்பதான் நம்ம வந்து எதிர்காலத்துல சந்தோஷமா இருக்க முடியும். நம்மளுக்கு டே டு டே லைஃப் வந்து நம்ம வந்து நல்லபடியா எடுத்து கொண்டு போக முடியும். இல்ல, நான் வந்து ரொம்ப கஷ்டத்துல சொல்றேன் இந்த ஒரு டாபிக் இந்த வீடியோல. எனக்கு தெரிஞ்சவங்க வந்து 2-3 நாள் வேற பேசுனாங்க. அவங்க இப்படி சொன்னாங்க. அப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து நான் வந்து என் பிள்ளை வந்து நல்லா இன்ஜினியரிங் படிக்க வச்சேன், வீடு வாங்கினேன், அதுவும் 2 பெட்ரூம் ஆல் கிச்சன் வாங்கினேன், கடனெல்லாம் அடிச்சிட்டேன். இப்ப இந்த மட்டும் என்கிட்ட இருக்குது 4 மாசம் தான் ரிட்டையர்மெண்ட் அப்புறம் வந்து எனக்கு பென்ஷன் அடைக்க போகுது. நான் நினைச்சு அவங்க சொல்றாங்க அப்படி. அது வந்து நான் வந்து என் வாழ்க்கை பத்தி நான் நினைக்கிறேன். அந்த 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 ஸ்டோரி பூரா கேட்டவங்க நான் என்னை பத்தி நினைக்கிறேன். நான் வந்து என்னால முடிஞ்ச எல்லா கடமையும் நான் செஞ்சுட்டேன், இதுக்கு மேற்கொண்டு என் பையன் என்னை பாப்பானோ பார்க்க மாட்டானோ அப்படி சொல்றாங்க. அப்போ வந்து நான் நினைச்சு பாக்குறேன், இது வந்து இன்னைக்கு வந்து இவங்களுக்கு இப்படி நிலைமை இருக்குன்னா வந்து இது வந்து நாளைக்கு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ எல்லாரும் வந்து நம்ம 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 வாழ்க்கையை நம்ம கரெக்டா பார்த்துட்டு இருந்தா வந்து நம்ம பின்காலத்துல நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி மக்களே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you next video.